ஆன்லைன்ல நாம பாக்குற ஒவ்வொரு விளம்பரத்துக்கு பின்னாலையும் என்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம ஒரு நவீன ஏஐ விளம்பரத்தை எடுத்து அது எப்படி நம்ம மனசை மாத்தி நம்மள ஒரு விஷயத்தை செய்ய வைக்குதுங்கிற அதோட முழு கட்டமைப்பையும் பிரிச்சு பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த விளம்பரம் ஆரம்பிக்கும் போதே நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பணப்பிரச்சனையில இருந்து தான் ஆரம்பிக்குது. மாலதியோட இந்த வார்த்தைகள் நம்மளோட சொந்த கவலை மாதிரி ஒலிக்கிறதால நாம உடனே அந்த விளம்பரத்தோட கனெக்ட் ஆகிடுறோம். இப்படிதான் நம்மள முதல்ல உள்ள இழுக்குறாங்க. இங்க தான் கதையோட ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு பக்கம் மன அழுத்தத்துல இருக்கிற மாலதி, அவங்க தான் இந்த விளம்பரத்தோட டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது நாம. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு உதவி செய்ய வர்ற மாதிரி ஒரு அக்கறையான தோழி மீரா, அவங்க தான் தீர்வு கையில வச்சிருக்கிற வழிகாட்டி. சரி, எப்படி இந்த விளம்பரம் நம்மள இவ்ளோ சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது? அதுக்கு அவங்க பயன்படுத்துற முதல் உத்தி என்னன்னு பார்க்கலாம். சும்மா யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியற இந்த உரையாடல் உண்மையில அப்படி இல்ல. இதுக்கு பின்னால ப்ராப்ளம் அஜிடேட் சால்வ்னு சொல்ற ஒரு ரொம்ப பிரபலமான மார்க்கெட்டிங் ஃபார்முலா இருக்கு. மீரா இந்த ஃபார்முலாவை எவ்வளவு திறமையா பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. முதல்ல பணம் சேமிக்க முடியலங்கிற பிரச்சனைய மாலதி சொல்றாங்க. அடுத்து ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கிறது தான் தப்புன்னு சொல்லி மீரா அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறாங்க. கடைசியா அதுக்கு ஒரு தீர்வா கூடுதல் வருமானம் ஈட்டுன்னு சொல்றாங்க. இது படிப்படியா நம்ம மனசை மாத்திர ஒரு சைக்காலஜிக்கல் மூவ். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு அக்கறையான அட்வைஸ் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு உள்ள ஒரு கச்சிதமான சேல்ஸ் பிட்ச் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்ப்போம். மீராவோட இந்த பேச்சுல 4 முக்கியமான படிகள் இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்மார்ட்டான விஷயம்னா, அவங்க அந்த கோர்ஸை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே மாலதிக்கு, அதாவது நமக்கு வரக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் ஒண்ணு ஒண்ணா உடைச்சிடுறாங்க. இதுதான் இந்த ஸ்கிரிப்ட்லயே ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஒரு இடம். யோசிச்சு பாருங்க, ஒரு கஸ்டமரா நம்ம மனசுல என்னெல்லாம் கேள்வி வருமோ அதை எல்லாத்தையுமே மாலதி மூலமா அவங்களே கேட்டுடுறாங்க. அப்போ நமக்கு இது ஒரு விளம்பரமாவே தெரியாது, நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு உரையாடல் மாதிரியே இருக்கும். நம்ம மனசுல இருந்த எல்லா தடைகளையும் உடைச்சதுக்கு அப்புறம் கரெக்டான நேரத்துல மீரா அந்த மேஜிக் சொல்யூஷனை சொல்றாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் ஏஐ கோர்ஸ். அதுவும் எப்படி? இதுக்கு பெரிய முதலீடு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம மனசுல இருக்க கடைசி தடையையும் நீக்கிடுறாங்க. இப்போ மாலதி மனசு மாறிடுச்சு, கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல தான் ஸ்கிரிப்ட் அடுத்த கியருக்கு மாறுது. இனிதான் கிளாசிக் ஹார்ட் செல் டெக்னிக்ஸ் எல்லாம் உள்ள வரப்போகுது. முதல்ல வர்ற டெக்னிக் என்னன்னா, வேல்யூவை ஏத்துறது. சும்மா கோர்ஸை மட்டும் வாங்க சொல்லாம கூடவே 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு போனஸும் ஃப்ரீன்னு சொல்லும்போது நம்ம மனசுல அந்த ஆஃபரோட மதிப்பு பல மடங்கு ஏறிடும். அடடா, இதை விட்டா நஷ்டம்னு நம்மளே நினைக்க வைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு டபுள் அட்டாக். அவசரம் மற்றும் பற்றாக்குறை. சீக்கிரமா சேருங்க, சீட்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லும்போது ஐயோ இந்த வாய்ப்பை நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் வரும். இததான் ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த பயம் நம்மளை யோசிக்க விடாம உடனே முடிவெடுக்க வைக்கும். சரி, இதுவரைக்கும் இந்த விளம்பரத்தோட சைக்காலஜியை நல்லா அலசிட்டோம். ஆனா கதையில அசல் ட்விஸ்டே இனிதான் வரப்போகுது. அது என்னன்னா, இந்த விளம்பரத்தை எப்படி உருவாக்குனாங்கன்றது தான். இவ்ளோ பக்காவா சைக்கலாஜிக்கலா யோசிச்சு ஒரு சீன் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த விளம்பரத்தோட மூளை மனுஷனோடதா இருக்கலாம். ஆனா இதோட உருவம், இதோட கை கால் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. நான் சும்மா சொல்லல, இதுக்கு ஆதாரமே இருக்கு. இந்த கேரக்டர்ஸை உருவாக்க ஏஐக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ், அதாவது ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மீராவோட முகம் தெளிவா தெரியணும், அவங்க கேமராவை பார்க்கணும்னு கேமரா ஆங்கிள் வரைக்கும் எவ்வளோ டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆனா கதை இதோட முடியல. இது வெறும் போட்டோ எடுக்கிறதோட நிக்கிற விஷயம் இல்ல. இப்ப இருக்கிற ஏஐ நம்ம கொடுக்கிற டெக்ஸ்ட் கமாண்ட்ஸ்ல இருந்து அசையற பேசுற ஒரு முழு வீடியோ சீனையே உருவாக்கிடுது. இந்த ப்ராம்ப்டை பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். வீடியோ எப்படி இருக்கணும்? யதார்த்தமா ஒரு சினிமா ஷாட் மாதிரி இருக்கணும். லைட்டிங், அவங்க போட்டிருக்க உடை, இது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா அவங்களோட உதட அசைவு தமிழ் டைலாக்கோட கணக்குச்சிதமா பொருந்தணும்னு வரைக்கும் எல்லாத்தையும் ஏஐக்கு கமாண்டா கொடுக்க முடியுது. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இங்க ரொம்ப காலமா யூஸ் பண்ற சேல்ஸ் சைக்காலஜியும் இப்ப வந்திருக்கிற புது டெக்னாலஜியும் ஒன்னு சேருது. இது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான காம்பினேஷன். இது சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட வலி என்ன, நம்மளோட தேவை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பழைய சேல்ஸ் சைக்காலஜி உதவுது. அந்த வலியை சரியா தொடர மாதிரி ரொம்ப யதார்த்தமான வீடியோ காட்சிகளை ஏஐ உருவாக்கிடுது. ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது? நம்மள ரொம்ப சுலபமா நம்ப வைக்கிற, குறிப்பா நமக்காகவே செஞ்ச மாதிரி ஒரு விளம்பரம் உருவாகுது. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஏஐ வச்சு இவ்வளவு பெர்ஃபெக்ட்டான நம்புற மாதிரியான காட்சிகளை ரொம்ப சுலபமா உருவாக்க முடியும்னா, அப்போ எது நிஜம் எது பொய்ன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இனிமே நம்பகத்தன்மைக்கு என்ன அர்த்தம்?